இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு நேற்று வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் தொலைபேசியில் முக்கியமான சில விஷயங்களை விவாதித்ததாக இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சிரியாவிலிருந்து முழுமையாக வெளியேறுவதாக அறிவித்த பின்னர் இந்த இரு நாடுகளின் தலைவர்களும் பேசிக்கொள்வது இதுவே முதல் தடவை. இந்த உரையாடல் அமெரிக்கா வெளியேறுவது பற்றியதுதான் என்றும் தெரிய வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதியின் சிரியாவில் இருந்து வெளியேறும் அறிவிப்பு இஸ்ரேலை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளிவிட்டது. காரணம், இப்போது அங்கு இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. ரஷ்யா, ஈரான், சிரியா ஆகிய 3 நாடுகளின் கூட்டணி எதிரணியில் உள்ளது. அந்த கூட்டணியில் சிரியாவும் ஈரானும் இஸ்ரேலுக்கு முழுமையான எதிரிகள். ரஷ்யா அவர்களுடனும் உறவு வைத்திருக்கிறது. இஸ்ரேலுடன் சில விஷயங்களில் இணக்கமும் உண்டு, சில விஷயங்களில் முறுகலும் உண்டு. அப்படியான நிலையில் அமெரிக்கா முழுமையாக சிரியாவில் இருந்து வெளியேறுவதால் இஸ்ரேலுக்கு ரஷ்யாவுடன் நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தொலைபேசி உரையாடலில் இஸ்ரேலிய பிரதமர் ரஷ்ய ஜனாதிபதியிடம் தமது நடவடிக்கைகள் ஈரானுக்கு எதிரானவையே தவிர ரஷ்யாவுக்கோ சிரியாவுக்கோ எதிரானவை அல்ல என்று தெளிவுபடுத்தியதாக தெரிய வருகிறது. சிரியாவில் ஈரானிய இலக்குகள் மீதே இஸ்ரேலிய நடவடிக்கைகள் இருக்கும் எனவும் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் முன்கூட்டியே ரஷ்யாவுக்கு தெரியப்படுத்தப்படும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் கூறியதாகவும் இஸ்ரேலிய தரப்பு தகவல்கள் உள்ளன. இதற்கு ரஷ்ய ஜனாதிபதி உடனடியாக தமது நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்கவில்லை என்பதாகவும் ஒரு தகவல் உள்ளது. நமக்கு கிடைத்த மற்றொரு தகவலின்படி அடுத்த வாரம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரிகள் குழு ஒன்றை ரஷ்யாவுக்கு அனுப்புவதாக இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். ரஷ்ய ஜனாதிபதியும் அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். அப்போது இருதரப்பும் பேசி சில விஷயங்களில் இணக்கம் காணும் முயற்சிகள் நடைபெற உள்ளன. முக்கியமாக சிரியாவில் இஸ்ரேல் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளை ரஷ்யா தடுக்கக்கூடாது என்ற கோரிக்கை இஸ்ரேலிய தரப்பால் முன்வைக்கப்படும் என்று தெரிகிறது. அதற்கு ரஷ்யாவின் பதில் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.